வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். காப்போத உயர்தர தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடத்தின் அலகு 4 இலக்க முறை சுற்றுகளின் அறிமுகம் என்ற பாடத்தில் சந்திக்கின்றோம். இந்த அலகு 26 பாட வேளைகளை கொண்டது. ரைட், இப்போ முதலில் தருக்க சுற்று லாஜிக் கேட்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி விளங்கிக் கொள்வோம். இலத்திரனியல் தர்க்க படலைகள் என்றும் சொல்லலாம். இரும அல்லது துவித எண்களின் உதவியுடன் தேவையான தர்க்க செயல்களை உருவாக்கி அவற்றின் மூலம் பல்வேறு தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய சுற்றுக்கள் தர்க்க சுற்றுக்கள் லாஜிக் கேட்ஸ் எனப்படுகின்றது. இங்கு ஏராளமான சிக்கலான இலக்க சுற்றுக்கள் பயன்படுத்தப்படுகின்றது. தர்க்க வாயில்கள் உரியவாறு இணைக்கப்பட்டு சிக்கலான இலக்க சுற்றுக்கள் வடிவமைக்கப்படுகின்றன. மைய முறைவழியாக்க அலகு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU மற்றும் தற்போக்கு பெருவழி நினைவகம் RAM ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆகியவற்றில் அதிக அளவிலான தர்க்க வாயில்கள் காணப்படுகின்றன. தர்க்க வாயில் சுற்றுக்கள் பயன்படுத்தப்படுகின்ற விதத்திற்கு அமைய பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம். ஒன்று அடிப்படை தர்க்க வாயில்கள் பேசிக் லாஜிக் கேட்ஸ், சேர்மான தர்க்க வாயில்கள் காம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் என்று 2 வகைப்படுத்தி கொள்ளலாம். இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ் அடிப்படை தர்க்க வாயில்கள் பற்றி பார்க்கலாம். நீங்கள் காப்போத சாதாரண தரத்தில் பிரதானமாக 3 தர்க்க வாயில்கள் என படித்திருப்பீர்கள். ஆனால் இங்கு உயர்தரத்தில் பிரதானமான 4 தர்க்க வாயில்கள் பற்றியும் படிக்கப் போகின்றீர்கள். AND OR NOT XOR. முதலாவதாக AND படலை பற்றி பார்க்கலாம். இங்கு A மற்றும் B ஆகியன உள்ளீடுகளாகவும் A.B வெளியீடாகவும் அமைகின்றது. A, B ஆகிய உள்ளீடுகள் அனைத்தும் உண்மையாக, உண்மை என்று சொன்னால் 1, பொய் என்று சொன்னால் 0. அப்போ உண்மையாக என்று சொன்னால் இந்த AB இரண்டும் 1 ஆக அமையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே வெளியீடு 1 அமையும், அதாவது உண்மையாக அமையும். ஏனைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்த வெளியீடு 0 பொய்யாக அமையும். AND படலையினுடைய உண்மை அட்டவணை காட்டப்பட்டுள்ளது, ட்ரூத் டேபிள். இதில் நீங்கள் பார்க்கலாம், AB ஆகியன 1 ஆக அமையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே வெளியீடு 1 ஆக அமைகின்றது. அடுத்தது O படலை. இங்கும் AB ஆகியன உள்ளீடுகளாக கொள்ளப்படுகின்றன. A+B வெளியீடாக காணப்படுகின்றது. இங்கு உள்ளீடுகள் அனைத்தும் பொய்யாக அமையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே வெளியீடு பொய்யாக, அதாவது 0 அமையும். இதனுடைய ட்ரூத் டேபிள் காட்டப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் பார்க்கலாம், AB ஆகியன இரண்டும் 0 அமையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே A+B 0 அமைகின்றது. ஏனைய சந்தர்ப்பங்கள் யாவற்றிலும் 1 உள்ளது. அடுத்த படலை NOT படலை. அதனுடைய அமைப்பு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒரு உள்ளீடு மாத்திரமே கருதப்படும். உள்ளீடாக A காணப்படின் வெளியீடு A பார் அல்லது A' ஆக அமையும். இதனுடைய உண்மை அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் A 0 என்றால் A பார் 1, A 1 என்று சொன்னால் A பார் 0. அடுத்த படலை XOR படலை. இதனுடைய அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இங்கும் AB ஆகியன உள்ளீடுகள். இதனுடைய வெளியீடு அந்த உள்ளீடுகளிற்கு மத்தியில் ப்ளஸ் அடையாளம் போட்டு சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கொள்ள வேண்டும். XOR படலைக்குரிய சிம்போல். இங்கு உள்ளீடுகள் அனைத்தும் உண்மையாகவோ அல்லது உள்ளீடுகள் அனைத்தும் பொய்யாகவோ அமைகின்ற சந்தர்ப்பங்களில் வெளியீடு 0 அமையும். ஏனைய சந்தர்ப்பங்களில் வெளியீடு உண்மையாக அமையும். எப்போது வெளியீடு உண்மையாக அமையும் என்று பார்த்தால்,
இந்த உள்ளீடுகளில் ஏதாவது ஒன்று ஒன்றாக இருந்தால் அதனுடைய வெளியீடு உண்மையாக அமையும். உண்மை அட்டவணை ட்ரூத் டேபிள் வரையும் போது சந்தர்ப்பங்களின் எண்ணிக்கை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது என்பது பற்றி பார்க்கலாம். தடவைகளின் எண்ணிக்கை சமன் 2இன் எண்ணாவது அடுக்கு. எண் என்பது உள்ளீடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடும். உதாரணமாக ஏபி ஆகிய 2 உள்ளீடுகள் காணப்படுகின்றன எனின் 2இன் 2ஆம் அடுக்கு 4 சந்தர்ப்பங்கள் பெறப்படும். 3 உள்ளீடுகள் எனின் 2இன் 3ஆம் அடுக்கு 8 சந்தர்ப்பங்கள் பெறப்படும். மிகுதி பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.